अस्सलाम वालेकुम। वालेकुम अस्सलाम। अल फातिहा ओदी स्टार्ट பண்ணலாம். अल फातिहा बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याक नअबुदु व इय्याक नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लदीना अनअमता अलैहिम गैरिल मग्दूबि अलैहिम वलद्दाल्लीन। மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்புல இன்னைக்கு பங்கு பெறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு தந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த ஒரு நாளை நம்மளுக்கு அல்லாஹ் வாய்ப்பா கொடுத்திருக்காங்க. இந்த நாள்ல ஏராளமான அருட்கொடைகளை நம்ம மேல அல்லாஹ் பொழிஞ்சிருக்காங்க. உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், நம்ம வேலை செய்யற திறன்களா இருக்கட்டும், அதுல திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவருடைய கடமைகளை எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நம்மள சரியா செய்ய வச்சு ஆசீர்வதிச்சதுக்கும் நம்ம அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருந்தோம் அப்படின்னா காலதாமதம் ஆயிராம அதை நம்மளை உணர வச்சு திருந்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் பாலிக்கணும்னு நம்ம அல்லாட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வகுப்புக்குள்ள போலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல 3 பேரு பேசுறாங்க. யாருக்காவது இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா 8 நிமிஷம் பேசணும். அதுக்கு ஒரு வசனம் கூட எடுத்து பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி பேசணும்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா இன்ஷால்லா கண்டிப்பா உங்களுடைய நம்பரை கொடுங்க இன்ஷால்லா. ஃபர்ஸ்ட் யார் பேசுறீங்க? अस्सलाम वालेकुम सिस्टर। வலைக்கம் சலாம். बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल फातिहा। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याक नअबुदु व इय्याक नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अन्अमता अलैहिम गैरिल मग्दूबि अलैहिम वलद्दाल्लीन। மாஷாஅல்லாஹ், அல்லாஹு தஆலா பில்லா. நம்பிக்கையை பத்தி பேச போறேன். மனிதர்களாகிய நாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நம்பிக்கை என்ற சொல்ல பலவிதமா பயன்படுத்துறோம். நம்பிக்கைக்கு உயிர் உண்டு. அதை சொல்கின்றவருடைய வார்த்தையை பொறுத்து, அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்து எல்லாரும் எல்லா விதமான உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எல்லார் மேலையும் கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்க முடியாது. நாம கொடுக்கிற நம்பிக்கையை விட நாம இறைவன் மீது வைக்கிற நம்பிக்கை மிக பெரியது, வலுவானது. அதுதான் மிக முக்கியமான நம்பிக்கை. இறைவன் இதைத்தான் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறாரு. நம்பிக்கைக்கு இப்படியும் பெயர் இருக்கு: திடமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, பலமான நம்பிக்கை என்ற பொருளை கொண்டுள்ளது. நாம கொடுக்கிற நம்பிக்கைக்கு அந்த சொல்லுடைய பொருள் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்பிக்கை என்ற சொல்லுக்கு பொறுப்பு என்ற அர்த்தம் இருக்கு. இறைவனின் வார்த்தைகள் எல்லாம் கட்டளைகளாகும். இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்பதே நம்பிக்கை என்பதன் சிறந்த பொருளாக இருக்க முடியும். 2:285 இறைவனிடமிருந்து அவருக்கு இறக்கி அனுப்பப்பட்டவற்றின் மீது இத்தூதர் நம்பிக்கை கொண்டு விட்டார். மேலும் நம்பிக்கையாளர்களும் அவ்வாறே செய்தனர். அல்லாஹ் அவருடைய வானவர்கள், அவருடைய வேதம் மற்றும் அவருடைய தூதர்கள் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றனர். இப்படி நம்பிக்கை என்ற வார்த்தை பல பொறுப்புகளை சுமந்து வருகின்றது. கீழ்ப்படிந்து நடத்தல் என்ற பொறுப்பு நமக்கு இருக்கு. 2:3 அவர்கள் கண்ணுக்கு தெரியாதவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பார்கள். மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்களுக்குரியதிலிருந்து தர்மத்திற்கென கொடுப்பார்கள். உமக்கு வெளிப்படுத்தவற்றிலும் உமக்கு முன்னர் வெளிப்படுத்தப்பட்டவற்றிலும் நம்பிக்கை கொள்கின்றனர். மேலும் மறு உலகை குறித்து பரிபூரண உறுதியுடன் இருக்கின்றனர். கண்ணுக்கு தெரியாதவற்றில் நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ், வானவர்கள், ஜிப்ரீல்கள் மற்றும் மறுமை இவற்றின் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். 17:84 கூறும் ஒவ்வொருவரும் தனது நம்பிக்கைக்கு ஏற்பவே செயல்படுகின்றனர். கூறும் வெளிப்பாடானது என் இறைவனிடமிருந்து வருகின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு சொற்பமே ஆகும். 32:24 நம்முடைய கட்டளைகளுக்கு ஏற்ப வழி நடத்திய இமாம்களை அவர்களிலிருந்து நாம் நியமித்தோம். ஏனெனில் அவர்கள் உறுதியோடு விடாமுயற்சி செய்தனர். நம் வெளிப்பாடுகளை பற்றி அவர் உறுதிப்பாட்டினை அடைந்தனர். முகமது நபிக்கு முன்னரே தொடர்பு தொழுகைகள் இருந்தது.
இப்ராஹிம் நபி இஸ்லாத்தின் மார்க்க கடமைகள் அனைத்தையும் சேர்ப்பித்தவர். நம்முடைய கட்டளைகளுக்கு ஏற்ப வழிநடத்திய இமாம்களாக நாம் அவர்களை ஆக்கினோம். நன்மைகள் செய்வது எப்படி என்பதையும், தொடர்பு தொழுகைகளை எப்படி என்பதையும், தர்மத்தை கடைபிடிப்பது எப்படி என்பதையும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். இறைவனின் வார்த்தைகள் எல்லாம் கட்டளைகளாகும். 9:54. அல்லாஹ் எங்களுக்கென்று விதித்துள்ளவற்றை தவிர எந்த ஒன்றும் எங்களுக்கு நேரிடாது. அவரே எங்களுடைய இறைவனும் அதிபதியுமாக இருக்கின்றார். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் மீது பொறுப்பேற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு ஏற்படுகின்ற தடுமாற்றம், அதை சாதகமா பயன்படுத்தி நம்மள தவறான வழியில கூட்டி கொண்டு போய் விட்டுறாங்க. எந்த சூழ்நிலையிலும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் கூட நாம அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். எந்த ஒன்று தீர்வு அல்லாஹ்விடம் உள்ளது. அவர் நாடினாலே அன்றி எந்த ஒன்றும் நமக்கு நேரிடாது. இந்த திடமான நம்பிக்கையை நாம அல்லாஹ்வின் மீது பொறுப்பேற்படுத்த வேண்டும். அவர் நமக்கு கொடுக்க நினைப்பது யாராலையும் தடுக்க முடியாது. அவர் நமக்காக சிலவற்றை தடுத்திருப்பத யாராலும் கொடுக்க முடியாது. நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துவோரை பொறுத்தவரை 32:19. நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துவோரை பொறுத்தவரை அவர்கள் நிரந்தரமாக சொர்க்கத்திற்கு தகுதி பெற்றுவிட்டனர். மேலும் 33:3. மேலும் உமது பொறுப்பை அல்லாஹ்வின் மீது வைப்பீராக. ஒரு பொறுப்பாளராக அல்லாஹ் போதுமானவர். ஒரு சின்ன விஷயம் இது, நான் என் இறைவனிடத்துல வைக்கிற என்னுடைய பொறுப்பு. நான் என்ன யோசிச்சு என்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறேனோ அது இறைவன் எனக்கு ரொம்ப அழகா நடத்தி காட்டுவாரு. நான் இறைவனிடத்துல வைக்கிற பொறுப்பு இறைவன் நானே மறந்துட்டா கூட அத ரொம்ப அழகா எனக்கு என் கண்ணு முன்னாடி நடத்தி காட்டும் போது, அப்ப இறைவன் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை இவ்வளவு வலுவானதா அப்படின்ட்டு என்னை உணரக்கூடிய சக்தியை எல்லாம் எனக்கு நிறைய விஷயங்களை நடத்தி காட்டியிருக்காரு. அதனால அதை எல்லாரும் உணரணும், அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் இறைவா, அழைப்பாளர் ஒருவர் விசுவாசத்தின் பால் அழைத்ததையும் பிரகடனித்ததையும் நாங்கள் செவியேற்றோம். நீங்கள் உங்களுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம். எங்கள் இறைவா, எங்களுடைய வரம்பு மீறல்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்களுடைய பாவங்களை நீக்கிடுவீராக. மேலும் நன்னெறி மிக்க நம்பிக்கையாளர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். வலைக்கம் சலாம். வலைக்கம் சலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அது அல்லாஹ்வை தவிர யார் மேல நம்ம நம்பிக்கை வச்சாலும் அது ஒரு மூட நம்பிக்கையா, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையா தான் இருக்கும். கடவுள் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் சரியான நம்பிக்கையா இருக்கும். அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது மட்டும்தான் சரியான பொறுப்பை ஒப்படைதலா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம், மறந்துட்டோம், சரியா கேட்டோம், கேட்கல, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சரியானதை மட்டுமே தரக்கூடியவரா நம்மளுடைய இரட்சகர் இருக்காரு. அவங்களுடைய நம்பிக்கை உறுதியின் காரணமாக நம்ம நிறைய டைம்ல மனுஷங்களை பத்தி தான் நம்ம நினைக்கிறோம். இவர் நம்மளுக்கு கொடுக்க விடாம தடுக்கிறாரு, இவர் நம்மளுக்கு கிடைக்க விடாம பண்றாரு, இவர் இப்படி பண்றாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாத்தையும் நம்மளுக்கு தர்றது, தடுக்கிறது, அந்த சூழ்நிலையை நம்ம கிட்ட வர வைக்கிறது, வர விடாம தடுக்கிறது, எல்லாத்தையுமே கடவுள் தான் பண்றாருன்னு நம்புறது மட்டும்தான் நம்பிக்கை கொள்றது. அவர் பக்கம் முழுசா சார்ந்து போயிடணும். யாராலையும் நம்மளுக்கு எதுவுமே அல்லாஹ் நாடாம நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. சோ கடவுள் நாடிதான் இது நம்மளுக்கு வருது. மனுஷங்களை எல்லாத்தையும் நம்ம விலக்கிட்டு கடவுளுக்கும் நம்மளுக்குமான தொடர்பை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா மனிதர்களை சார்ந்து போக மாட்டோம், மனிதர்கள் மேல கோவப்பட மாட்டோம், அவங்கதான் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்க மாட்டோம். நம்மளுக்கு தேவையான நேரத்துல சரியானதை கொடுக்க கடவுள் போதுமானது. ஒவ்வொரு நாளும் நம்ம கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது அது நம்மளுடைய எண்ணத்தை மாத்துது, செயலை மாத்துது, நம்மளுடைய காரியத்தை அவ்வளோ அழகாக்கி தருது. அந்த டேவே நம்மளுக்கு அவ்வளோ பிளசண்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. நீ என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிரு, சுமையை என்கிட்ட கொடுத்துரு, நீ இறக்கி வச்சிரு அப்படிங்கிறாரு அல்ல. ஆனா அதை இறக்கி வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்கிற முடியும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். சிறப்பு சிஸ்டர்.
சிறப்பான நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அடுத்து யார் பேசுறீங்க? நுஸ்ரத் இருக்கியாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிக்க அருளாளர். இப்ப அல்லாஹ்வோட தன்மையை பத்தி பார்க்கலாம். மிக்க அருளாளர். 55வது வசனம், 55வது அத்தியாயம், அர் ரஹ்மான், அதான் மிக்க அருளாளர்ன்ற அந்த அத்தியாயத்துல 55ல 13ல அல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்களுடைய இரட்சகரின் அற்புதங்களில் எதனை உங்களால் மறுக்க இயலும் அப்படின்னு கேக்குறாங்க. சூரா அர் ரஹ்மான்ல மீண்டும் மீண்டும் வரும் இந்த வசனம், இந்த கேள்வி நம்மளுடைய இதயத்தெல்லாம் குலுங்க வைக்கும். என்ன கேள்வி இது? உங்களுடைய இரட்சகரின் அற்புதங்களில் எதனை உங்களால் மறுக்க இயலும். இதோட ஆழமான பொருள் என்னன்னா, இந்த கேள்வி ஜின்களையும் மனிதர்களையும் சேர்த்து நேரடியா கேட்கப்படும் கேள்வியா இருக்கு. அற்புதங்கள்னு பார்த்தா உலகத்துல எண்ணிலடங்காத அற்புதங்கள் நிறைய இருக்கு. அல்லாஹ்வோட அற்புதங்கள், கண்ணு, காது, அறிவு, உயிர், உணவு, நீரு, பாதுகாப்பு, வழிகாட்டல், மன்னிப்பு, இன்னும் நிறைய இருக்கு. பெருசா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சாதாரணமா கடந்து போற ஒவ்வொரு அற்புதங்களுமே இதுல அடங்கும். ஏன் இந்த வசனத்துல ஏன் இந்த அத்தியாயத்துல இந்த வசனம் மட்டும் 31 முறை திரும்ப திரும்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம மேல வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இது ஒரு நினைவூட்டலா இருக்கு. மறுக்கவே முடியாத அளவுக்கு அருள்கள் அதிகம் அப்படிங்கறத மனசுல பதிய வைக்கிற இறைமுறையா இந்த வசனம் இருக்கு. ஒவ்வொரு அருள் சொல்லப்பட்டதும் அடுத்த கேள்வி என்ன வரும்னா, இப்போதாவது நீ நன்றி சொல்றியா அப்படிங்கிற கேள்வி அதுல இருக்கும். அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நான் மறுக்கிறேனா இல்லைன்னா உணர்ந்து நன்றி செலுத்துறேனா அப்படின்னு. சுவாசிக்கிறது ஒரு அருள், நிம்மதியா தூங்குறது ஒரு அருள், சாப்பிடுறது, நல்ல சாப்பாடா சாப்பிடுறது இல்ல சாப்பிடுறதே ஒரு அருள் தான். நேர் வழி காட்டுறதுக்கு குரான கிடைச்சதும் நம்மளுக்கு மிகப்பெரிய அருள். இதுல மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நன்றி சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கட்டாய கடமையா இருக்கு. அல்லாவோட தன்மைகள் நிறைய. அவர் மிக்க அருளாளராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்காரு. நாம அல்லாஹ் கிட்ட உண்மையா நம்பிக்கையோட எது கேட்டாலும் அல்லாஹ் நமக்காக கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம எது கேட்டாலும் கேட்கலனாலும் ஒரு குறிப்பிட்ட இல்ல அதை விட நிறையாவே நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்காக அல்லாஹ் அவருடைய அருள்கொடைய கருணைய பொழிஞ்சு வச்சிருக்காங்க இந்த உலகத்துல நமக்காக. நம்ம கடவுளோட ஆசீர்வாதங்களை எண்ணிக்கையால எண்ணிடவே முடியாது. அதுதான் உண்மை. கடவுள் குரான்ல 14வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னும் நீங்கள் அவரிடம் இறைஞ்சுகின்ற எல்லா வகையான விஷயங்களையும் அவர் உங்களுக்கு தருகின்றார். கடவுளின் ஆசீர்வாதங்களை நீங்கள் எண்ணினால் உங்களால் ஒருபோதும் அவற்றை முழுமையாக உள்ளடக்கிவிட முடியாது. நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகின்றவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான். இன்னும் நமக்காக அல்லாஹ் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நம்ம இருக்கிறதோட அருமைய புரிஞ்சுக்காம இல்லாத ஒண்ணு தேடி அது நம்ம கேட்டு கிடைக்கல அப்படிங்கன்னா, கேட்டு கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னா அது நம்மளுக்கு நல்லது இல்ல அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் நம்மளுக்கு அதை கொடுக்காம இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அதை உணராம நம்மளுக்கு கேட்டும் கிடைக்கல அப்படிங்கிற போது நம்ம விரக்தியில அல்லாஹ்வே நிந்தனை செய்றோம். அதான் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இறைஞ்சுகின்ற எல்லா விஷயங்களுமே அவர் உங்களுக்கு தர்றாரு. ஆனா கடவுளின் ஆசீர்வாதங்களை நீங்க எண்ணினால் உங்களால் ஒருபோதும் அவற்றை முழுமையாக உள்ளடக்கி விட முடியாது. நிச்சயமாக மனிதன் வரம் மீறுகின்றனாகவும் நன்றி கிட்டவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்லி முடிக்கிறாங்க. காற்றுமே ஒரு அற்புதம் தான், ஒரு அருள் கொடைதான், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருள் கொடைதான். காற்று அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அருள் கொடை. ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால மூச்சு அடக்கி இருக்க முடியாது. அந்த காத்து வயிற்றுக்குள்ள போனாலும் அது வெளியேறலனாலும் அது கஷ்டம்தான். அந்த காத்து வயிற்றுக்குள்ள போயிட்டு வெளியேறாம இருந்தாலும் அது கஷ்டமா தான் இருக்கும்.
காற்று பத்தி 51வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 51ல 1வது வசனம். வீசுகின்ற காற்றுகள் மலையை சுமந்தவாறு, வாழ்வாதாரங்களை கொண்டு வந்தவாறு, கட்டளைப்படி அவற்றை விநியோகித்தவாறு. எவ்வளவு பலமிக்கது காத்து. ஒரு நல்ல புயல் காத்துன்னு இல்ல, சாதாரண ஒரு நார்மலை விட கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் பலமா காத்து அடிச்சிட்டாலே நம்ம அந்த இடத்துல நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பலமிக்கதா காத்து இருக்கும் போது அது அல்லாஹ்வோட கட்டளைகளை அழகா நிறைவேற்றுது. ஆனா களிமண்ணால படைக்கப்பட்ட நம்ம அல்லாஹ்வோட கட்டளைகளை நிறைவேற்றுமான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. ஒரு 10%ல 0.5% கூட நம்ம நிறைவேற்றுமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாதான் நம்ம முன்னால நிக்கும். அடுத்து கடல். கடல். கடல்ல கடலை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா 10:22ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்தான் கடல் மற்றும் கரையின் குறுக்கே உங்களை நகர்த்தும் ஒருவர். நீங்கள் கப்பலில் ஏறிக்கொள்கின்றீர்கள், மேலும் அவை மிதமான நல்ல காற்றில் இதமாக மிதந்து செல்கின்றன. பின்னர் அதிலே மகிழ்ந்திருக்கும் சமயம் உக்கிரமான காற்று வீசுகின்றது, மேலும் அலைகள் அவர்களை ஒவ்வொரு புறத்திலிருந்தும் சூழ்ந்து கொள்கின்றன. இந்த வேளையில்தான் அவர்கள் உண்மையோடு தங்கள் பிரார்த்தனைகளை அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக கடவுளை இறைஞ்சுகின்றனர். இந்த முறை மட்டும் எங்களை நீர் காப்பாற்றுவீரானால் என்றென்றும் நாங்கள் நன்றியுடன் இருப்போம். இந்த வசனத்துல இந்த வசனத்துல அல்லாஹ் கப்பல்ல போறவங்களை பத்தி மட்டும் அல்லாஹ் சொல்லல, வாழ்க்கைங்கிற கப்பல்ல கரையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்மளை பத்தியும் தான் அல்லாஹ் சொல்றாங்க. இதுல சொல்லியிருக்க மாதிரி, இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற மாதிரி கடல்ல போயிட்டு இருக்கும் போது எதுனா ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு அந்த சமயத்துல மட்டும் நம்ம அல்லாஹ்வை இறைஞ்சி பிரார்த்தித்து நம்ம அல்லாஹ் கொடுக்குற அந்த விஷயங்களை, அதாவது அல்லாஹ் நம்மளை கரையேற்றிட்டாரு அப்படின்னா நம்ம கரைக்கு வந்தோன்னா அதுக்கு ஒரு சும்மா சாதாரணமா வாயலோல நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் அதே மறந்துடும், அந்த விஷயத்தை பத்தியே மறந்துடும். அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியாம போயிட்டாலோ, சின்னதா ஒரு சளி பிடிச்சிக்கிட்டாலோ நம்மளால அதை தாங்கவே முடிய மாட்டேங்குது. ஆனா அந்த சமயத்துல நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், எனக்கு இதை சரியாக்கி வைங்கன்னு. அது அல்லாஹ் சரியாக்கி வச்சுட்டாரு அப்படின்னா அது ஒரு கொஞ்ச நாள மறந்து போயிடுது. நம்மளுக்கு அதை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் மறைமுகமா அல்லாஹ் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு டைரக்டாவும் சொல்றாங்க. மலைங்கிற வசனங்கள் 24வது அத்தியாயத்துல 43வது வசனம், 30வது அத்தியாயத்துல 48வது வசனம், 78வது அத்தியாயத்துல 15வது வசனம். இல்ல 24வது அத்தியாயத்துல 43வது வசனத்தை படிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுள் மேகங்களை ஓட்டி பின்னர் அவற்றை ஒன்றாக சேர்த்து பின்னர் அவற்றை ஒன்றின் மீது மற்றொன்றாக அடுக்குகின்றார். பின்னர் அவற்றிலிருந்து மழை வெளிவருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால இல்ல, ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு வீடியோ பார்த்தேன். அது நம்ம சப்மிட்டர் சிஸ்டர் தான் அந்த வீடியோ வச்சிருந்தாங்க ஸ்டேட்டஸ்ல. அது பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸ்ல அதுல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு கார் கீழே நிக்குது. ரொம்ப ஹைட்ல இருந்து ஒரு கண்டெய்னர் அளவுக்கு ஒரு ஃபுல்லா தண்ணி ஹெவியா வச்சு அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணி விடும்போது கீழே இருக்கிற அந்த கார் அப்படியே ஒண்ணுமே இல்லாம தெரிச்சிருது. அதை பார்க்கும்போதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. மழை பெய்யுது அப்படிங்கறதுலாம் ரொம்ப ஈஸியா நம்ம கடந்து போயிடுறோம். மழை சீசனுக்கு சீசன் பெய்யும், இல்ல சீசனுக்கு பெய்யாம இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுவோம், மழை பெய்யும். அந்த மாதிரி மழைங்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியா நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா அந்த மழை ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம மேல பெஞ்சா மட்டும்தான் அது நம்மளுக்கு நன்மையா இருக்கும். ஒரேடியா நம்ம மேல அது கொட்டி தீர்த்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத ஆளா போயிடுவோம், ஒண்ணுமே இருக்க மாட்டோம் அந்த இடத்துல. அப்ப அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அருள், நம்ம மேல எவ்வளவு கருணை வச்சிருக்காரு அப்படிங்கறதுலாம் நம்ம பாக்குறதுக்கு, நம்ம சிந்திச்சு பாக்குறதுக்கு அது அந்த வீடியோ எல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருந்தது. உணவு பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா 11வது அத்தியாயத்துல 6வது வசனம். கடவுளால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
கடவுளால் வாழ்வாதாரம் உத்தரவாதம் அளிக்கப்படாத எந்த ஒரு சிருஷ்டியும் பூமியில் இல்லை. இன்னும் அதன் பாதையையும் அதன் இறுதி விதியையும் அவர் அறிந்திருக்கின்றார். அனைத்தும் ஆழ்ந்ததோர் ஏட்டில் பதிவாகியுள்ளது. உணவு எப்படி கிடைக்குது, நம்ம கையில எப்படி சேர்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு அது கிடைக்குது அந்த சாப்பாடு. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இப்ப ஒரு நாள் நம்ம சாப்பாடு வீட்டுல செய்யாம இருக்கோம், வீட்டுல அதுக்கு தேவையான அரிசி பருப்பு எதுவுமே இல்ல, சரி ஒரு நாளைக்கு கடையில வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்போம். கடைக்கு போறோம், அந்த சமயம் பார்த்து கடைகள்லாம் எதுவுமே இப்ப அப்படி கூட வச்சுக்க வேணாம். இப்ப ஒரு டிராவல் பண்றோம், இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, இந்த படிக்கிற பசங்க வேலை பார்க்கிற பசங்க எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் போது சில சமயம் சாப்பாடே அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது. ஆனா அந்த மாதிரி இல்லாத சமயத்துல கூட சாப்பாடு கேரண்டியா எல்லாம் வச்சிருக்காரு நம்மளுக்கு. சாப்பாடு இல்லாம எந்த ஒரு சிருஷ்டியுமே, கடவுளால் வாழ்வாதாரம் உத்தரவாதம் அளிக்கப்படாத எந்த ஒரு சிருஷ்டியும் பூமியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, உத்தரவாதம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு இதுவுமே யாருக்குமே இல்லாம நான் வச்சிருக்க மாட்டேன், எல்லாத்துக்குமே அந்த வாழ்வாதாரமானது கிடைக்கிற மாதிரிதான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது அல்லாஹ்வோட அருள் கொடையானது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளால அதை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இதுதான் அல்லாஹ்வோட அல்கொடைகள் எண்ணில் அடங்காதவையாகவும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறதையும் நம்மளால உணர முடியும். நம்ம எப்பவுமே அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும். இன்னும் அல்கொடைகளை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப நான் சொன்னது கொஞ்சம் காத்து, மழை, உணவு, அதுக்கப்புறம் கடல்ல இருக்க தண்ணி, கப்பல், அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தான். ஆனா வானத்தையும் உங்களுக்கு மேல இருக்கிற வானத்தையும், உங்களுக்கு கீழே இருக்கிற பூமியையும், உங்களை சுற்றி இருக்கிற மலைகளையும், உங்களுக்கு முன்னால இருக்கிற கடல்களையும் பாருங்க, அதுல எவ்வளவு அத்தாட்சி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றாரு. எதையுமே பார்க்க வேணாம், அண்ணாந்த வானத்தை பார்த்தாலே போதும். அதுல இருக்கிற விஷயங்கள் நம்மளால கற்பனைகள்ல கவிதைகள் எழுதுவாங்க பத்தின அப்படின்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அருள்கொடைகளா கருணையா நம்ம மேல அல்லாஹ் பொழிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கிடைச்ச விஷயத்துக்காக நம்ம நன்றி செலுத்திட்டு அதை மறந்து அடுத்த வேலையை பார்க்க போறவங்களா நம்ம இருக்கவே கூடாது. என்னைக்குமே எப்பவுமே நன்றியோட இருக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்ணு, காது, நல்லா அல்லாஹ் நம்மள நல்லா படைச்சிருக்காரு. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்ணு, காது, மூக்கு, அதனால நம்ம பயன்பெறக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பூட்டுறதாதான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது அதுக்காக நம்ம எப்பவுமே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறவங்களா நம்ம இருக்கணும். அல்லாஹ்வோட அருள்கொடையும் நம்ம யோசிச்சு பார்த்துட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லா நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பான நினைவூட்டல்மா. அற்புதங்களில் எதை உங்களால் மறுக்க இயலும், எதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். அருளாளரான அவர் தப்பு பண்ணிட்டு வந்த நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்களை பார்த்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அதாவது என்னுடைய அடியார்களுக்கு நான் அளவிட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாருல, அதுல எல்லாமே தான் வருது. அளவிட்டு தருது. இந்த தண்ணி கூடிராம குறைஞ்சிராம, பணம் கூடிராம குறைஞ்சிராம, எல்லாத்தையுமே அப்படியே அளவிட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங்ஸ். சம்டைம்ஸ் நம்மளுக்கு பணம் குறையுது அப்படின்னா நம்ம வருத்தப்படுறோம், இழந்துட்டா வருத்தப்படுறோம், அவர் எடுத்துட்டாருன்னா வருத்தப்படுறோம். அது நம்மளுடைய நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறாதப்பதான் நம்ம அதை நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடியவங்களா இருக்கு. ரெண்டாவது, நம்ம இறைஞ்சி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கமே தவிர ஏற்கனவே கொடுத்திருக்கிற எண்ணற்ற அருட்கொடைகளுக்கு நினைச்சு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கமா அப்படின்னா இல்ல. நம்ம நிறைய இதை மறந்துடும். இன்னைக்கு கூட நான் தொழுதுட்டு படியில இறங்கி வந்துட்டு இருக்கேன். நான் எப்பவுமே பிளாட்டா செப்பல் போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் கீழ் உள்ள மாதிரி பின்னாடி கொஞ்சம் தடியா இருந்தது போட்டிருந்தேன். அந்த செருப்பு எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு ஒரு தடவை. இப்ப நான் பார்த்து மெதுவா அந்த கவனத்தோடய நான் நடக்கிறேன். அது இதாயிடக்கூடாது அப்படின்னு நடக்கிறேன். எல்லாம் என்னை நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. ஆனா நான் தேங்க் பண்ணல, மறந்துட்டேன். இப்ப நீ சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. நம்ம படியில இருந்து இறங்கி வரும்போது கேட்டுக்கிட்டே வந்தோமே, நான் எந்த இது இல்லாம நல்லபடியா இறங்கணும்னு கேட்டுட்டே வந்தோமே.
இது ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா நம்ம விழுந்து விழுந்து அல்லாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம், எனக்கு சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க. ஆனா எதுவுமே ஆகாம சரி பண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய அருள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அப்படிங்கிறத நீ பேச பேச நான் வந்து அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில மறந்த விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. தினம் தினம் நம்மளுக்கு கொடுக்கறதே நம்ம நிறைய வந்து உதாசீனப்படுத்தக்கூடியவங்களா மறக்கக்கூடியவங்களா தான் நம்ம இருக்கோம். அது உணராத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டா கிடைக்காது. நம்ம நன்றி சொல்ல சொல்லதான் நம்மளுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா, நம்ம கேட்காதப்ப நம்ம நன்றி செலுத்தாம இருக்கப்பவே நம்மளுக்கு இவ்வளவு கொடுக்குற ரட்சகரு, நம்ம உணர்ந்து நன்றி செலுத்தும் போது இன்னும் நம்மளுக்கு அருட்கொடைகளை நம்ம மேல பொழிய ரெடியா இருக்கக்கூடியவரா அவர் இருக்காரு. உணர்ந்து எல்லாத்துக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நன்றி சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான நினைவூட்டல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 3 minutes இருக்கு. வலைக்கம் சலாம். இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த தலைப்பு வந்து இந்த வார சிந்தனை அப்படின்ற இதுலதான் இது நடந்துட்டு இருக்கு. இந்த வாரத்துல பார்த்த விஷயங்கள்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மைண்ட்ல போய் உட்கார்ந்தது என்ன அப்படின்னாக்கா, விஷா சொன்ன அந்த திக்ரு, காட் இஸ் வித் மீ, காட் இஸ் வாட்சிங் யூ, காட் இஸ் லிசனிங் யூ. இதை தொடர்ந்து இன்னொரு வசனமும் இந்த வாரம் நம்ம பார்த்தோம். 6:103 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பார்வைகள் அவரை சூழ்ந்து கொள்ள முடியாது, ஆனால் அவர் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்திருக்கின்றார். அவர் இரக்கமுள்ளவர், நன்கறிந்தவர். இந்த விஷயத்த யோசிக்கும் போது எல்லா பார்வையும் அல்லாஹ் சூழ்ந்து இருக்காரு அப்படின்னாக்கா, நான் என்ன கோணத்துல எந்த விஷயத்த பாக்குறேன், அதுல என்னுடைய என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய பார்வையையும் சூழ்ந்து அறியக்கூடியவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் எனக்கு வருது. இந்த புரிதல் வரும்போது கூடவே பயம் வருது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னாக்கா, சும்மா ஒரு பிளாங்க் மைண்டோட எல்லாம் எதையும் பாக்குறது இல்லை. அது சார்ந்த ஒரு சிந்தனை, எண்ணோட்டங்கள், பின்னோட்டங்கள் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அதோட உட்படுத்தி தான் நம்முடைய பார்வை இருக்கு. ஸோ அந்த பார்வையை வந்து நான் என்ன பார்க்குறேன், அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத என் ரட்சகர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ஒரு பயத்தை கொடுக்குது. பார்வையை சரியா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலை கொடுக்குது. ஏன்னா ஆன்மாவினுடைய இது வந்து பார்வையா தான் இருக்கு. ஸோ பார்வையின் மூலமா தான் நம்மளுடைய செயல்கள் வடிவமைக்கப்படுது. அது நன்மையாவோ இல்லை தீமையாவோ இருக்கும். பார்வை வந்து நன்மையா இல்லை அப்படின்னாக்கா அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுறோம். பட் கடவுள் எதையுமே வந்து விட்டு விடுறது இல்லை. ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் நம்ம கூட இருக்காரு, மலக்குகள் நம்ம கூட இருந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு பார்வை அனைத்து பார்வைகளையும் அவர் சூழ்ந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கவனத்துல கொண்டு வரும்போது இது எதையுமே பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம ஜஸ்ட் பார்க்கறதுங்கிறது வந்து வேற, அந்த மாதிரியான பார்வை வந்து மனிதர்கள்ட்ட இருக்காது. அது கூட சேர்ந்து ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு சிந்தனை இருக்கும். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து எப்படி சீரமைக்கிறது அப்படின்றதுலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு டெவலப் பண்ணணும். சில அதுக்கான ஒரு இதையும் அல்லாத நமக்கு கொடுக்கணும். ஏன்னா நன்னறிக்கை வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தனிமையில் தனித்திருக்கும் போது தன்னுடைய ரட்சகர் மீது தன்னுடைய ரட்சகருக்கு மதிப்பளிப்பார்கள் அப்படின்னு சொல்றாப்பு இல்லையா. நம்ம அதாவது 10 பேர் இருக்கும் போது நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா அது தனிமை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. எத்தனை பேர் கூட இருந்தாலும் நம்ம இருக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தனிமையான எண்ணங்களா தான் இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம நினைக்கக்கூடிய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய தனிமையா தான் இருக்கு. ஸோ அந்த தனிமையும் தனிமையா தான் பார்க்க முடியுது. யாருமே இல்லாம ரூம்ல தனியா இருக்கிறதும் தனிமை தான். இந்த தனிமை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கிற அந்த தனிமையான ஒரு நிலையிலையும் வந்து கடவுளை நினைவுல கொள்ளணும், அவருடைய மாட்சிமைக்கு அஞ்சணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ஒரு பயமுறுத்தக்கூடியதா பயமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் கடந்து வந்த பார்வைகள்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம இது நாள் வரைக்கும் நான் பார்த்த பார்வைகளுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் கடவுள் குற்றம் பிடிக்க ஆரம்பிச்சாருனாக்கா முடிஞ்சு கதை. அந்த லெவல்ல தான் இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. சில அந்த மாதிரியான ஒரு இது இல்லாம நம்முடைய பார்வையை வந்து ஒரு தெளிந்த சிந்தனையோடு பார்க்கக்கூடிய ஒரு கவனத்தை நமக்கு எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா என்ன பார்க்குறோங்கிறத அவர் சூழ்ந்தறிஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வைக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 வாரம் எண்ணத்தை பத்தி கேட்டுட்டே வரோம். அல்லாஹ் பாக்குறாரு, அல்லாஹ் செவியேற்கிறாரு, அல்லாஹ் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காருங்கிற இந்த எண்ணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாருங்கிற இந்த கவனம் மட்டும் நம்ம இருந்ததுன்னா, ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமா வருது. அப்ப அல்லாஹ் கேட்டுட்டு இருக்காருன்னு பயம் வந்தோம்னா உடனே மன்னிப்புக்கு போகுது மனசு, அந்த எண்ணத்தை திருத்துது. அதிகம் அதிகம் கேட்க கேட்க நம்மளுக்கு அதிகம் நினைவூட்டல்கள் வருது. நீங்க சொன்ன மாதிரி பயமும் கூட சேர்ந்தே வருது, எண்ணங்கள் திருத்தப்படுது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதையும் நம்மளால உணர முடியுது. அல்லாஹ் கடைசி வரைக்கும் நம்மள சரியான எண்ணங்களோட பயணிக்க கூடியவர்களா, சரியா எண்ணம் வச்சாதான் நம்மளுடைய செயலும் சரியானதா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி சரியான செயல்களை புரியக்கூடியவர்களா, அதுக்கு சரியான எண்ணத்திலிருந்து துவங்கக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் தொடர்ந்து இருக்கக்கூடியவங்களா நம்மள இன்ஷா அல்லாஹ் அருள் பாலிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கற்றுத்தந்த நினைவூட்டல்களை கவனத்தில் கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் பாலிப்பாராக. நானே துவா பண்ணி முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அன்பாளரே, அருளாளரே, கருணையாளரே, கிருபையாளரே, பிரபஞ்சத்தின் இரட்சகரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பவரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானரும் ஆவீர். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தருவீராக. உங்கள் இரட்சகரே, இப்பொழுது நீர் எங்களை வழி நடத்தி விட்டீர், பின்னர் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீரே கொடையாளியாக இருக்கின்றீர். ரப்பனா தக்கபல் மினா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.